வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் செகண்ட் சிவிலிஸ்ட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றிட முயன்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, என்னன்றதை பற்றி பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி எனப்படக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வை சிவி லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வில் முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு தற்சமயம் போயிட்டுருக்கு. இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு சிவி லிஸ்ட் வரும் என்பது எங்களுக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்வர்கள் மத்தியில் தயவு செய்து முந்தைய கால முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கவும். 2-3 முறை சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. சிவி லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்ட்டு 10 டைமுக்கு மேலே விட்டுருக்காங்க. இது எல்லோருக்குமே தெரியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய 2ஆம் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பிறகு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டையும் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்ட பிறகு தான் ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகும் என்ற நம்பிக்கை இருக்குது மக்களே. அதனால் வேக்கன்சிஸ் உயர்வுக்குண்டான ஒரு புதிய பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரியில் விரைவில் வெளியிட போகிறது நமக்கு தெரியும். ஸோ வேக்கன்சிஸ் எந்த அளவுக்கு உயர்த்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 அப்படின்ற மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குது. இதோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 1000 1500 வேக்கன்சிஸ்கள் உயர்த்தப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மேஜரான சப்ஜெக்டில் இந்த வேக்கன்சிஸ் அனைத்துமே உயர்த்தப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ சார் வரும்? ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு முதுகலை பட்டதாரியில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் கைது. இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய உடன்பாட்டை களைய வற்புறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திமுகவின் 316வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் இந்த போராட்டத்தை வெளிக்கொண்டிருக்காங்க. அடுத்து 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களான போஸ்டிங், இது ஏன் இத்தனை டைம் நம்ம கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகளில் இது குறிப்பிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளில் இது குறிப்பிட்டே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 2013 டெட் பாஸ் பண்ணக்குண்டான ஒரு போஸ்டிங், ஒரு ஜிஓவை அரசு தரப்புலேருந்து விரைவாக வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.